மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்தவே வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் கலந்து இறையருள் பெற்றிட இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, ஈகிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, ஈகிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் பாருங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் பாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நமது திரு அவை தூய லூர்து அன்னையின் விழாவினை கொண்டாட நம்மை அழைக்கின்றது. பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரிலே மசபியேல் குகையிலே சிறுமி பெர்னதெத்துக்கு கையில் ஜெபமாலை ஏந்தியவாறு காட்சியளித்தார் நம் அன்னை. இறைவனின் அன்பு மகளும் நம் அன்பு தாயுமான அன்னை மரியாள் இயேசுவால் நமக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் அருட்கொடை. நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்துகின்றவர், நமக்கு வலு ஊட்டுகின்றவர், நமக்கு அருள் ஆசீர்வாதங்களை பெற்று தருகின்றவர், நமது இக்கட்டான வேளைகளில் துணை நிற்கின்றவர், நமக்காக தம் திருமகனார் இயேசு கிறிஸ்துவிடம் இடையராது வேண்டுதல் புரிபவர். இயேசு சொல்வதையெல்லாம் கேட்கும்படி நம்மை கேட்கின்றார். அன்னை நம்மை நோக்கி கேட்பது, தினமும் ஜெபமாலை ஜெபியுங்கள், சிறப்பாக
பாவிகள் மனம் மாறி திருந்தி வாழ நம்மை ஜெபிக்க கூறுகிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் அன்னை வழிகாட்டுதலை பின்தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிக்கவும் இறைவனின் கட்டளைகளை பின்பற்றி நடக்கவும் லூர்து அன்னை வழியாக பக்தியோடு இன்றைய திருப்பலியில் பங்கெடுப்போம். நமது இந்த அற்புத லூர்து அன்னை கெபியிலே அந்த தாய் நம்மோடு வாழ்ந்து நமக்கு வேண்டிய ஆசிரியெல்லாம் பெற்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உயிர்த்த ஆண்டவரிடமிருந்து. எனவே இந்த அருமையான மாதாவை நமது பங்கு மக்களுக்கு தாயாக பரிந்து பேசுகிற அன்னையாக வானக தந்தை தந்ததற்காக அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த திருவிழா வழியாக இந்த திருப்பலியை உங்கள் அனைவருக்காகவும் நமது பங்கு முழுவதையும் அந்த தாயின் பரிந்துரையாலே ஆண்டவர் நமக்காக குழந்தையாக பிறந்த குழந்தை இயேசு, பாடுபட்ட தேவன், உயிர்த்த ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களாலே நமது பங்கு சமூகத்தை நிரப்ப, எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுக்க, நமது குழந்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க, நமது வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி நம்ம எல்லா வகையிலும் நம்மையும் நமது பங்கையை உயர்த்த இந்த தாயின் வழியாக இந்த திருப்பலியின் பலனாக நம்மை ஆசீர்வாதங்களாலே நிரப்ப வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நமது பங்கையை ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நாங்கள் குருக்கள் இந்த திருப்பலியிலே மன்றாடுகிறோம். இந்த அருமையான லூர்து மாதா பெருவிழா திருப்பலியை தலைமை ஏற்று நிகழ்த்த வந்திருக்கிற தந்தை நம்ம எல்லோருக்கும் தெரியும், அருட்தந்தை சாம்சன் அடிகளார் அவர்கள் திண்டுக்கல் சமூக பணி மையத்தினுடைய செயலர் தந்தையாக, பிற்படுத்த மக்களுடைய வாழ்வுக்காக நல்ல பல முயற்சிகளை எடுத்து செய்கிற நல்ல தந்தையாக நமது மறை மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் நமத்திலே வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி அன்னையின் வழியாக நிறைவான ஆசிரை பெற்றுக் கொடுக்க வந்திருக்கிற அன்பு தந்தையை நமது பங்கு மக்கள் எல்லோரும் சார்பாக கரங்களை தட்டி நம்ம எல்லோரும் வருக வருக என்று தந்தையை வரவேற்போம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கு நடக்கிற திருப்பலியை யூடியூப்ல எல்லா மக்களும் நமது திருத்தலத்தில் நடக்கிற இந்த குணமளிக்கும் திருப்பலியை கண்டு பயனடைய வேண்டும். அற்புத சுகத்தை, குழந்தை இயேசுவின் அற்புத சுகத்தை அன்னையின் வேண்டுதலாலே பெற வேண்டும் என்று தாய்மை மீடியா என்ற இணையதளத்தின் வழியாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடக்கிற மாலை திருப்பலியை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பார்க்க உதவியாக இருப்பவர் நமது அன்பு தந்தை அந்தோணிசாமி ஜெமி என்று நமது முன்னாள் உதவி பங்கு தந்தை. அவரையும் இந்த பெருவிழா திருப்பலிக்கு அன்போடு கரங்களை தட்டி வரவேற்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான முறையில் கொண்டாட நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும், மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும், மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும், மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும், மனமிரங்கும்.
நம்பிக்கையுடன் மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய கன்னிமரியா இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவார்த்தை 66, இறைவசனங்கள் 10-14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கத்தில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்து நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் நிறைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டு பாடுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நகைகள் உமது
மகிழ்ச்சியோடு அங்களிப்போடு அவர்கள் அழைத்து வருகின்றனர். மகிழ்ச்சியோடு அங்களிப்போடு அவர்கள் அழைத்து வருகின்றனர். அனைவரும் அரசர் மாளிகையில், அனைவரும் அரசர் மாளிகையில் இதோ வந்து நுழைகின்றனர். கோபி தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். கோபி தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். பன்னிரு விண்மீன் முடியென கொண்டு கதிரோலை ஆடையாய் அணிந்தவளாய், பன்னிரு விண்மீன் முடியென கொண்டு நிலவின் மேலே நிற்கின்றார். கோபி தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். Hallelujah, 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 அருள் நீரை மறியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுள் பேறு பெற்றவளே வாழ்க, மரியே வாழ்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1-11 வரை. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார்.
இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தேன் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லூர்து நகர் புனித கன்னிமரியாளுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கு தந்தையர் பெயராலும் தந்தை அந்தோனிசாமி பெயராலும் திருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரான்ஸ் வெர்பல் என்ற ஒரு மனிதர் 1890 ஆண்டிலே ஹங்கேரி நாட்டு பகுதியிலே பிறந்தார். பிராக் என்ற ஒரு நகரம். அந்த இடத்துல தான் குழந்தை இயேசுவோட பக்தி பரவுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மனிதன் ஒரு யூத இனத்தை சேர்ந்தவன். அவனுடைய வாழ்விலே அவன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பகுதியில் அவனுடைய அன்றாட பணி என்னவென்றால் நாவல்கள் எழுதுவது. ஒரு நையாண்டியாக சமூகத்தில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் தன்னுடைய நாவலின் மூலமாக, கார்ட்டூன் படங்களின் மூலமாக பிறருக்கு சுட்டி காட்டக்கூடிய பணியை அவன் வாழ்விலே செய்து கொண்டிருந்தான். அவன் ஒரு நடுத்தர வயதினனாக இருந்த நேரத்திலே ஏறக்குறைய ஒரு 45-42 வயது இருந்தபோது ஹிட்லருடைய நாசிச ஆட்சியானது மக்களை வெகு அதிகமாக கொடுமைப்படுத்த தொடங்கிய நேரத்திலே இவன் தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய தீர்க்கமான கருத்துக்களை எல்லாம் பத்திரிகையில் பதிவிடத் தொடங்குகின்றான். உடனே இந்த நபரை எப்படியாவது பிடிக்க வேண்டும், அந்த எரிகின்ற தீச்சூளையிலே, கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூளையிலே இவனை அடைக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்றார்கள். உடனே அந்த ஆஸ்திரிய பகுதி, ஹங்கேரி பகுதி எல்லாம் ஜெர்மானிய தேசத்துடன் இணைக்கப்பட்ட போது இந்த மனிதன் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு பிரான்ஸ் தேசத்துக்கு ஓடி போகின்றான். பின்பு பிரான்ஸ் தேசமும் 1940 ஆண்டிலே ஜெர்மானிய தேசத்தோடு இணைக்கப்பட்ட போது இவன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அங்குமாக இங்குமாக ஓடி தென் பகுதியில் இருக்கின்ற இஸ்பானிய தேசத்திற்குள் நுழைகின்றான். பின்பு ஒரு வழியாக
இஸ்பானிய தேசத்திலிருந்து மீண்டுமாக வடக்கே பயணம் செய்து பிரான்ஸ் நாட்டின் மலைப்பகுதியை அடைந்த இடம் லூர்து நகர். அந்த லூர்து நகரிலே இந்த மனிதன் தன்னுடைய மனைவியோடு தங்கிய போது அவன் கண்ட காட்சிகள், அவன் பார்த்த புதுமைகள், பல்வேறு மனிதர்களுடைய வாழ்விலே இந்த அன்னை மரியாள், லூர்து அன்னை எண்ணற்ற விதங்களிலே நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார், சுகம் கொடுக்கின்றார். இந்த மனிதர்கள் எல்லாம் இறை மனிதர்களாக மாறுவதற்கு இந்த இடத்திலே அதிசயங்கள் செய்கின்றார் என்பதை தன்னுடைய வாழ்விலே உணர்ந்து கொண்டான். அப்பொழுது அவன் ஒரு வேண்டுதல் வைக்கின்றான். நான் எப்படியாவது அமெரிக்க நாட்டின் கரைக்கு சென்று விட்டால் அந்த இடத்திற்கு நான் போன பிறகு மாதா உங்களுக்கு காணிக்கையாக, உங்களுக்கு சாட்சியம் சொல்லும் விதமாக புனித பெர்னதத்துடைய பாடலை எல்லாம் உலகறிய செய்வேன் என்று சொல்லுகின்றான். என்னே புதுமை! அவன் வேண்டிக் கொண்ட சிறிது நாட்களிலேயே ஏதோ ஒரு வழியிலே தப்பித்து அமெரிக்க நாட்டின் கரையை அடைகின்றான். அதன் பிறகு அவன் எழுதிய த சாங் ஆஃப் பெர்னதத் என்ற புத்தகமானது 1941 ஆண்டிலே உலகிலேயே முதல் தரமான புத்தகமாக, வெகு அதிகமான வாசகர்கள் வாங்கி படிக்கக்கூடிய புத்தகமாக இருந்தது என்று பார்க்கின்றோம். பின் நாட்களிலே அந்த மனிதன் இயற்றிய ஒரு படமும் கூட ஆஸ்கார் விருது பெற்றதாக அவனுடைய வரலாறு சொல்லுகின்றது. 55 வயதிலே அவன் மரிக்கின்றான். யூதனாக இருந்து பல்வேறு விதங்களிலே இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதனுக்கு அன்னை மரியாள் கடைசியில் கிறிஸ்துவ முறைப்படி ஒரு பேராயரால் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலே அடக்கம் செய்யப்படுவதற்கு அனுமதி கிடைக்கின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மரியன்னையை தேடி வந்தவர்கள் யாரும் அவலமாக போனதில்லை. அம்மாவை தேடி வந்த அனைவருக்கும் அடைக்கலமும் ஆசீரும் உள்ளது என்பதை இந்த நாவலாசிரியருடைய வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். அந்த விதத்திலே வியாகுல தாய்க்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த ஆலயத்தின் நுழைவாயிலே லூர்து அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த புனிதமான இடத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த பெருவிழாவை கொண்டாடுவது எத்துணை மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீரையும் அருளையும் இந்த நாளிலே தருகின்றார் என்றால் அது மிகையாகாது. இந்த ஒரு சூழலிலே மரியாள் மீது மிகவும் பற்று கொண்ட ஒரு பேராயர் ஃபுல்டன்சின் என்பவர், இவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மக்கள் வானொலிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் 1950, 60, 70 ஆண்டுகளில் மிகவும் காத்து கிடந்தார்கள். இன்றும் கூட அவர் வைத்த பிரசங்கங்கள், அவர் ஆற்றிய உரைகள், அவர் எழுதிய எழுத்துக்கள் திருச்சபையில் மிகவும் போற்றக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கின்றது. இன்று அவரை புனிதராக உயர்த்துவதற்கு பல வழிமுறைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த ஒரு பேராயர் இயேசுவின் 7 வார்த்தைகளை மிகச் சிறந்த அளவிலே பிறருக்கு போதித்தார். அவருடைய நூலிலிருந்து நான் வாசித்த ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசுவினுடைய அந்த சிலுவையிலே உதிர்த்த 7 வார்த்தைகளோடு மரியாளுடைய வாழ்விலே நடந்த, அவர் அனுபவித்த, வாழ்ந்த அனுபவங்கள் 7 இணைத்து மரியாள் இயேசுவிடம் நம்மை கூட்டிச் செல்லுகின்றார். இந்த மரியாளை இறுகமாக பிடித்து கொள்ளுங்கள், இந்த மரியன்னையின் வழியாக இயேசுவிடம் செல்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அந்த விதத்திலே மரியாள் முதலாக நமக்கு விவிலியத்திலே லூக்கா நற்செய்தியில் அறிமுகப்படுத்தப்படுகின்ற போது கபிரியேல் தூதர் அவரிடம் பேசுகின்ற போது, இந்த தெய்வீக குழந்தை உன்னுடைய கருவிலே உருவாகும் என்று சொன்ன உடனேயே மரியாள் என்ன சொல்லுகின்றார்? நான் கணவனை அறியேன் என்று சொல்லுகின்றார். அதே போன்று நாம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் உதிர்த்த முதல் வார்த்தை என்னவென்றால், இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று. சிலுவையிலே இயேசு அவர்கள் ஏன் இயேசுவை துன்புறுத்துகின்றார்கள், கொல்வதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள் என்றால்,
இவர் இறைமகன் என்பதையே அவர்கள் உணரவில்லை. அவர்கள் அறியாமையின் உச்சத்திலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அங்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்பது இயேசுவினுடைய விருப்பமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே லூசி பே குறித்து நாம் பாஸ்காவிலே பார்ப்போம். இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் இறைவன் யார், இறைவன் எப்படிப்பட்டவர், இறைவன் எத்தனை வல்லமை உள்ளவர், எவ்வளவு ஆற்றல் உள்ளவர் என்பதை தெரிந்த போதும் கூட இந்த லூசி பேய் மற்றும் அவரோடு இருந்தவர்கள் எல்லாம் இறைவனுக்கு புறம்பாக சென்றார்கள். அவர்களுடைய பாவங்கள் இன்றளவும் மன்னிக்கப்படவில்லை. ஆகவே அறியாமையில் செய்கின்ற ஒரு காரியத்தை இறைவன் மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. மரியன்னை கூட தன்னுடைய வாழ்விலே அறியாத விதத்திலே இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். கடவுள்தான் தூதரை அனுப்பினார் என்று சொன்னாலும் கூட ஒரு குழந்தை பிறப்பதற்கு அறிவியல் பூர்வமாக உலக நடவடிக்கைப்படி ஒரு ஆண் தேவை. ஆகவே நான் கணவனை அறியவில்லை என்று தன்னுடைய அறியாமையை அவர் வெளிப்படுத்திய போதும் கூட இறைவன் அங்கு அவருக்கு வல்லமை செய்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்விலே நாம் அறியாமையில் இருக்கின்ற போது நாம் ஒளி பெற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய வாழ்விலே நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு, நிறைவான விதத்திலே கடவுளை நோக்கி வருவதற்கு இந்த முதல் வார்த்தையில் அறியாதவர்களை இறைவன் உணர்வு பெறச் செய்கின்றார் என்பதை இந்த பேராயர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே உதிர்க்கக்கூடிய வார்த்தை இந்த காரியம், குழந்தை பிறக்கும், இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனேயே அதெல்லாம் தனக்கு கண்ணு கேட்டாத விதமாக தோன்றினாலும் கூட ஆம் என்று சொல்லுகின்றார். இதோ உம் அடிமை, உம் விருப்பப்படி நடக்கட்டும் என்று சொல்லி தன்னையே அங்கு இறைவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றார். இயேசுவினுடைய வாழ்விலே உதிர்த்த இரண்டாவது வார்த்தையாக நாம் பார்க்கின்ற போது, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று தனது பக்கத்திலே இருந்த கல்வனுக்கு சொல்லுகின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய வாழ்விலே இந்த புரிதலற்ற சூழலிலே இது நம்முடைய சக்திக்கு உட்பட்டதா என்று அவர் கலங்கி தவித்த போது தன்னையே முழுவதுமாக இறை சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றார். அதே போன்றுதான் இந்த கல்வனானவன், நல்ல கல்வனானவன் சிலுவையிலே தொங்கிய போது பார்க்கின்றான், தனது சக்தி இவ்வளவுதான், இந்த சிலுவையில் தான் சாக வேண்டும் என்று தெரிந்த உடனேயே ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு வேண்டுகின்றான். அவனுடைய நல்ல செயலை பார்த்து அவன் இறைவனுக்கு உகந்த விதத்திலே நெருங்கி வந்து விட்டான் என்பதை பார்த்து, இதோ இன்றே வான் வீட்டில் என்னோடு இருப்பாய் என்று சொல்லுகின்றார். அன்னை மரியாளுடைய வாழ்விலும் இந்த இரண்டாவது வார்த்தையில் இயேசு சொல்வதையும் நாம் இணைத்து பார்க்கின்ற போது நம்முடைய வாழ்விலே அறியாத சூழல்கள் வரும், தயக்கமானவை வரும், மலையை போல துன்பம் வந்தாலும் கூட கடவுளே நீங்க இருக்கிறீங்க, கடவுளே நீங்க என்னை காப்பாற்றுவீங்க, நீங்க எனக்கு வழியாக இருப்பீர்கள் என்று நம்பிக்கையோடு இறைவனை அணுகி செல்வதற்கு இந்த இரண்டாவது நிலையிலே மரியன்னை நமக்கு ஒரு அடையாளமாக காட்டப்படுகின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது மரியன்னை எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்றார். மாதா போய் எலிசபெத் அம்மாட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் எலிசபெத் அம்மாள் மாதாவை பார்த்து என்ன வார்த்தை சொல்றாங்க? என்ன வார்த்தை சொல்றாங்க? என் ஆண்டவரின் தாய் என்றவரை யார்? கடவுளுடைய தாயாக அங்கு மரியன்னையை புகழ்கின்றார் எலிசபெத் அம்மாள். அந்த இடத்திலே யார் இருக்கின்றார்கள்? இரண்டு நபர்கள் இருக்கின்றார்கள். மரியாள் இருக்கின்றார், எலிசபெத் அம்மாள் இருக்கின்றார். எலிசபெத் அம்மாளுடைய கருவிலே திருமுழுக்கு யோவான் இருக்கின்றார். அதே போன்று மரியாளுடைய கருவிலே இயேசு இருக்கின்றார். அங்கு 4 நபர்கள் நமக்கு காட்டப்படுகின்றார்கள். அதே போன்று சிலுவை அடியிலே இயேசு சிலுவையில் தொங்கிய போது அங்கு மரியன்னை நமக்கு தாயாக கொடுக்கப்படுகின்றார். யோவானை பார்த்து இதோ உம் தாய் என்கின்றார். அந்த சீடரை பார்த்து இதோ உம் மகன் என்று தன்னுடைய தாயிடம் ஒப்பு கொடுக்கின்றார். இந்த இடத்திலே பார்த்தோம் என்றால் தூய யோவான், மரியன்னை, சிலுவையிலே இயேசு 3 நபர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட 4வதாக
இங்கு இருக்கின்ற நீங்களும் நானும் அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக அங்கு யோவான் வழியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த விதத்திலே இயேசுவை பெற்றெடுத்த போது மகிழ்ச்சி அடைந்த மரியாள் நம்மை பெற்றெடுக்கின்ற போது இயேசுவை தகன பலியாக கொடுத்து நம் அனைவரையும் பெற்றெடுத்திருக்கின்றார். அவருடைய அன்பு பிள்ளைகளாக இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு நபரையும் இயேசுவினுடைய சிலுவை பலியின் மூலமாக பெற்றெடுத்து இருக்கின்றார் என்ற விதத்திலே அன்னை மரியாளுக்கு எவ்வளவு வணக்கம் செலுத்த வேண்டும், எந்த விதத்திலே அவரை நாம் போற்றி புகழ வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க இந்த வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நான்காவதாக பார்த்தோம் என்றால், எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்று அன்னை மரியாள் தன்னுடைய பாடலிலே பாடுகின்றார். அதே போன்று நாம் நான்காவதாக இயேசுவினுடைய அந்த சிலுவை வார்த்தையை பார்த்தோம் என்றால், என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கையில் நெகிழ்ந்தீர் என்று இயேசு அங்கு தன்னுடைய அர்ப்பணத்தை கொடுக்கின்றார். அதே நேரத்திலே திருப்பாடல்கள் 22 30 31 ஆகிய இரு வசனங்களை வாசிக்கின்ற போது, வருங்கால தலைமுறையினர் அவரை தொழுவர், இனி வரும் தலைமுறைக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்க முடியும், அவர்கள் வந்து நீதியை அறிவிப்பர், இனி பிறக்க போகும் அவர் உங்களுக்கு அவரே செய்தார் என்று அறிவிப்பர் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே யாரெல்லாம் இறைவனை முழுமையாக பற்றி கொள்கின்றார்களோ, மரியன்னையை போன்று இங்கு இயேசு தன்னுடைய வாழ்விலே அந்த திருப்பாடல் ஆசிரியர் வார்த்தைகளில் சொல்லப்படுகின்ற போது அவர்களுடைய புகழானது தலைமுறைக்கும் சொல்லப்படும் என்பதற்கு அன்னை மரியாள் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு தரப்படுகின்றார். ஐந்தாவதாக நாம் பார்க்கின்ற போது, இயேசுவும் ஆலயத்தில் அவர் ஞானிகளோடு உரையாடி கொண்டிருக்கின்றார். சூசை மாமுனியும் மரியன்னையும் அவரை தேடி செல்லுகின்றனர். அவ்வாறு சென்றபோது, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்துவிட்டே, உம்மை தேடிக்கொண்டிருந்தோம் என்று. அங்கு மரியன்னையுடைய வாழ்விலே இறைவனை தேட வேண்டும், இறை மகனை தேட வேண்டும் என்ற ஆவலானது இருக்கின்றது. இயேசு சிலுவையில் உதிர்த்த நான்காவது வார்த்தை என்னவென்றால், நான் தாகமாக இருக்கின்றேன் என்று தன்னுடைய தாகத்தை குறித்து சொல்லுகின்றார். அவருக்கு தண்ணீர் தேவையில்லை, மாறாக ஆன்மாக்களை தேடக்கூடியவராக இருக்கின்றார். ஆன்மாக்களை வென்றெடுக்க வேண்டும் என்று தவிக்கின்றார். ஆகவேதான் அன்னை மரியாளுடைய வார்த்தைகளோடு இதை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, அன்னை மரியாளை போல ஆன்மீக தேடல் உள்ள மக்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். புனிதரான அகஸ்தினார் சொல்லுவார், எங்களுடைய இதயங்கள் எல்லாம் உமக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன, உம்மை அடையும் வரை இந்த இதயங்களுக்கு அமைதி என்பதே இல்லை என்று சொல்லுவார். அந்த விதத்திலே ஆண்டவர் இயேசுவை கண்டுபிடித்த பிறகு அந்த அன்னை மரியாள் மகிழ்ச்சி கொண்டிருப்பார். நாம் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் இறைவனை தேடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று இந்த ஐந்தாவது வார்த்தையில் நமக்கு சொல்லப்படுகின்றது. ஆறாவதாக நாம் பார்த்தோம் என்றால், இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே பார்க்கின்றோம், கானா ஊரிலே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று செய்தி சொல்லப்படுகின்றது. ஆறாவது வாசனமாக சிலுவையில் சொல்லப்படுவது எல்லாம் நிறைவேறிற்று என்று. இயேசு தன்னுடைய நேரத்தை இந்த இடத்தில்தான் துவங்குகின்றார். இயேசுவுக்கு இந்த புதுமை செய்ததன் மூலமாக பணியை எவ்வாறு துவங்கினாரோ அதே போன்று சிலுவையிலே தொங்கிய போது அந்த புளித்த திராட்சை காடியை சுவைத்த பின்பு எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லுகின்றார். ஆகவே கானா ஊரிலே நேரம் வந்தபோது தன்னுடைய பணியை துவங்கிய இறைவன், கன்னிமரியாளுடைய பிரசன்னத்திலே தன்னுடைய இறையாட்சி பணியை துவங்கிய இறைவன் சிலுவையிலே அன்னை மரியாள் முன்னிலையில் தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை இந்த நிகழ்வானது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இறுதியாக பார்த்தோம் என்றால், அன்னை மரியாள் இயேசுவை வைத்து சொல்லக்கூடியது, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். சிலுவையில் ஏழாவதாக சொல்லப்படுகின்ற வார்த்தை, தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று. ஆகவே இயேசு நமக்கு என்னென்ன காரியங்களை சொல்கின்றாரோ அவற்றையெல்லாம் செய்ய வேண்டும். அதே போன்று
தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசு வெறுமனே சொல்லவில்லை. 3 ஆண்டுகள் இறையாட்சி பணிபுரிந்தார், புதுமைகள் செய்தார், புண்ணியங்கள் செய்தார், நல்லவர்களுக்கெல்லாம் நிறைய ஆசிரை தந்தார், தீயவர்களையும் இறைவன் பாதையில் கொண்டு சேர்ப்பதற்கு உழைத்தார். இதற்காகத்தான் அவருக்கு சிலுவை சாவானது கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு சூழலிலே ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்வை இங்கு நினைத்து பார்த்தோம் என்றால், என் அன்பார்ந்த மகன் இவரை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அன்னை மரியாள் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற போது, நாம் அன்னை மரியாள் வழியாக பயணிக்கின்ற போது இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக, எல்லாவற்றிற்கும் மேலாக தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக மாறுகின்றோம். துணையாளராம் தூய் ஆவியானவர் நம்மை ஆண்டு நடத்தக்கூடியவராக, இறை ஆவியானவர் எவ்வாறு இயேசுவை வழிநடத்தினாரோ, எவ்வாறு மரியன்னையை நிரம்ப ஆசீர்வதித்தாரோ, அதே போன்று நாமும் இறை ஆவியால் வழிநடத்தப்படக்கூடிய மக்களாக மாறுகின்றோம் என்பதை மரியாளுடைய வாழ்வு நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஆகவே இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நம்முடைய தாயாகிய மரியாள் நமக்கு எல்லா சூழல்களிலும் நமக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய அளப்பெரும் வல்லமையை பெற்று கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் வழியாக நாம் இறைவனை நெருங்கி செல்லுகின்ற போது நம்முடைய நோய்கள் எல்லாம் நம்மை விட்டு போகின்றன, நம்மை சுற்றி இருக்கின்ற பேய்கள் எல்லாம் அகழ்கின்றன. எல்லாமே அந்த மரியன்னை நம்மை ஆண்டு நடத்தக்கூடியவராக, இறைவனுடைய ஆட்சிக்கு நம்மை இட்டு செல்லக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை மரியன்னையினுடைய வாழ்வு நமக்கு நிறைவாக சொல்லுகின்றது. இந்த லூர்து அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே நாம் இறை மனிதர்களாக, மரியன்னையினுடைய மைந்தர்களாக வாழ்வதற்குரிய ஆசீரை இந்த நாள் திருப்பலியில் வேண்டுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த புனிதமான நாளிலே நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய உள்ளத்து தேவைகளை லூர்து அன்னையின் வழியாக இறைவனிடம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டேன், நீ என்னை தேர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்ன இயேசுவே, எமக்காக எம் பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் தேர்ந்து கொண்டதற்கு நன்றி கூறி அவர்களுக்கு உடல் உள்ள சுகம் பெறவும் ஆன்ம பலத்தை கொடுக்கவும் மற்றும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தர் ஆகியவரை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று புனித லூர்து அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களை உருவாக்கியவர் நானே, உங்களை தாங்குவேன், நான் உங்களை சுமப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, கருவில் இருந்து எங்களை சுமக்கின்ற தெய்வமே, தண்ணீர் அவர்களை உன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கின்ற திட்டத்தை எங்களுக்கு வழிபடுத்தும். இதனால் அவர்கள் தூய்மை உள்ளவர்களாகவும் நற்பண்பு உள்ளவர்களாகவும் ஞானத்திலும் அறிவிலும் வளர உமது விருப்பத்தின்படி அவர்களை நல்ல எதிர்காலத்தில் வகுத்து தந்தருமாறு புனித லூர்து அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீ இள வயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு. நீதி, நம்பிக்கை, அன்பு, அமைதி ஆகியவற்றை நாடி தேடு என்று சொன்ன ஆண்டவரே, துடிப்பான இளம்பருவத்தை கொடுத்தமைக்கு நன்றி கூறுகிறோம். இளவயதில் கவனத்தை பல பக்கமும் ஈர்ப்பதற்கு ஊடகங்களும் போதைப் பொருட்களும் தீய நண்பர்களின் உறவுகளும் இப்படி இளம் வயதிலேயே திசை மாறி போகும் இளைஞர்கள் அனைவரும் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி தீவிரவாதிகள் பிணைவினை சக்திகள் இவர்களின் கைகளில் வீழ்ந்து விடாதவாறு எமது இன செல்வங்களை காத்தருள வேண்டுமென்று புனித லூர்து அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர், விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளர செய்து விளைச்சலை மிகுதியாக தருவார் என்று சொன்ன ஆண்டவரே,
இயற்கை முறையில் நிறைந்திருக்கும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். விவசாயத்திற்கு தேவையான நிலவளத்தையும் நீர் வளத்தையும் தொடர்ந்து தந்து எங்கள் பணி சிறக்கச் செய்தருளும். நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து பெறும் அனைத்து விளைபொருட்களுக்கும் இடைத்தரகர்களும் வியாபாரிகளும் விலைகளை நிர்ணயித்து எங்களை ஏமாற்றும் நிலையை மாற்றவும், அரசும் விஞ்ஞானிகளும் தொழிலதிபர்களும் எங்களோடு ஒத்துழைத்து எங்களது வாழ்க்கை தரம் உயர அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று புனித லூர்தன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களில் முதன்மையாளராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராய் இருக்கட்டும் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மையே நீர் தாழ்த்தி மனுவுரி எடுத்து எம்மோடு வாழ்ந்தமைக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை வழிநடத்த பல தலைவர்கள் உருவாக்கப்பட்டும் உள்ளார்கள். இறையாண்மையோடும் ஆளுமை தன்மையோடும் ஞானத்தோடும் மனித நேயத்தோடும் இவர்கள் திகழ்ந்து தங்களையே வெறுமையாக்கி பிறருக்கு சேவை செய்வோராக மாற்றுவீராக. ஊழல், லஞ்சம், வன்முறை, வெளிநாட்டில் பண முடக்கம் செய்தல் போன்ற தேச துரோகங்களில் ஈடுபடாது தனிமனித ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் மக்களை ஆண்டு வழிநடத்த வரமருள வேண்டுமென்று புனித லூர்தன்னை வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் புகலிடமும் பலமுமாகிய இறைவா, எங்களிடம் பக்தியுணர்வை தூண்டி எழுப்புகின்றவர் நீரே. எங்கள் அன்னை ஆகிய லூர்தன்னை இன்றைய பெருவிழா நாளில் நாங்கள் இறைஞ்சி கேட்ட அந்த வேண்டுதல்களுக்கு கனிவோடு செவிசாய்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் போற்றிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும்
உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, இப்பழி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான தூய லூர்து அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்று முளையெல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவினுடைய திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே மகனை கருத்தாங்கி தம் கன்னிமையில் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையாகிய ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கோடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராயி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தெய்வ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தெய்வ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தெய்வ செம்மறியே, உமது அமைதியே எமக்கு அருளுமே. உமது அமைதியே எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பார்ந்தவர்களே, நன்மை பக்தியோடு வந்து வாங்க வேண்டுகிறோம். இந்த நேரத்திலே பவனி நேரத்திலே எல்லோரும் லூர்து நகரிலே போல எரியும் மெழுகுதிரியை நாம் பிடித்து கொண்டு இந்த பவனி நடத்த இருக்கிறோம். அதற்கான திரியும் காற்றுக்கு அணையாமல் ஒரு கப்பும் கொடுப்பாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இருங்க, பீடச் சிறுவர்கள் வந்து கொடுப்பார்கள். அதை நீங்கள் பவனியிலே பங்கெடுக்கிற எல்லோரும் வாங்கி பயன்படுத்தும்படியாக வேண்டுகிறோம். யாரும் எந்திரிக்க வேணாம், நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நன்மை வாங்க பக்தியோடு வாருங்கள். இந்த மெழுகுதிரியும் அந்த கப்பும் அணையாமல் இருப்பதற்காக உங்களுக்கு கரங்களிலே கொடுக்கப்படும். அதை பவனியிலே பயன்படுத்த அன்போடு வேண்டுகிறோம். நடுவில் அதற்கு ஒரு தொலை போட்டிருக்கிறோம், அதை நீங்கள் சொருகி நீங்கள் பக்தியோடு பவனியிலும் பங்கெடுக்க வேண்டுகிறோம். ஆ
இந்த திருப்பலி முடிந்தவுடனே அன்னையினுடைய தேரானது நமது தந்தை அவர்களால் அர்ச்சித்து புனிதப்படுத்தி பவனி ஆரம்பித்து வைப்பார்கள். முதலிலே பீட சிறுவர்கள் திருச்சிலுவை தாங்கி செல்வார்கள். அதைத் தொடர்ந்து பெண்கள், ஆண்கள் பக்தியோடு வரிசையாக இயேசு கூட உணவை பகிர்ந்து கொடுத்த நேரத்திலே வரிசையாக அமர வைத்துதான் அந்த உணவை பகிர்ந்து கொடுத்தார். எனவே நம்ம பவனியில கும்பலா போகாம 4 பேராக பக்தியோடு எரிய மெழுகுதிரியை லூர்து நகரிலே இவ்வாறு தான் அந்த பவனியானது நடைபெறுகிறது. அதே பவனியை நம்ம நடத்த இருக்கிறோம். எரியும் மெழுகுதிரியை பிடித்து கொண்டு, தாயே உன் மகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும் அம்மா, எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளும் எரிக்கப்பட வேண்டும், பாவங்கள் எரிக்கப்பட வேண்டும், எங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த அக்கினி ஆவியானவர் எங்களுக்கு தர வேண்டும், ஒளியின் பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபித்து கொண்டும் அன்னையை புகழ்ந்து பாடிக்கொண்டும் அன்னையோடு சேர்ந்து மூவொரு இறைவனை உயிர்த்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு இந்த பவனியிலே பக்தியோடு வர வேண்டுகிறோம். இறுதியிலே ஆண்கள், இறுதியிலே தாயினுடைய தேரானது வரும். இந்த பவனியிலே பக்தியோடு பங்கெடுக்க மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். இந்த பெருவிழா நாளிலே நமது அழைப்பிற்கு இணங்கி கூப்பிட்ட உடனேயே மகிழ்ச்சியாக வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி அன்னையை பற்றிய ஆழமான மறை உண்மைகளை நமக்கு எடுத்து சொன்ன இறை ஆசிரியரை பெற்று கொடுத்து கொண்டிருக்கிற அருமையான தந்தை, திண்டுக்கல் சமூக பணி மையத்தினுடைய செயலர் தந்தையாக மறைமாவட்ட மக்களுக்காக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற தந்தை சாம்சன் அவர்களுக்கு நமது பங்கு மக்கள் எல்லோருடைய சார்பாக நன்றி செலுத்தவும். நன்றியின் முக்கியமானது நம்ம ஜெபிக்க வேண்டும். அவர் பணிக்காக நல்லா ஜெபிக்க வேண்டும். அவர் நல்ல குருவாக வாழுவதற்கு வேண்டிய அருளை தர வேண்டும் என்று நமது ஜெபங்களிலே நினைவு கூறுவோம். நன்றியின் அடையாளமாக, நமது ஜெபங்கள் வாழ்த்துக்களின் அடையாளமாக நமது உதவி பங்கு தந்தையவர்கள் இந்த அன்பின் பொன்னாடையை தந்தைக்கு அணிவித்து நம் மக்கள் சார்பாக நன்றி செலுத்துவார். கரங்கள் தட்டி நம்ம எல்லோரும் தந்தைக்கு நன்றி செலுத்துவோம். நமது தந்தை அந்தோணிசாமி அவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை நடக்கிற இந்த அற்புதமான திருத்தலத்தை பற்றிய அந்த செய்தியையும், திருத்தலத்தில் நடக்கிற அந்த குழந்தை இயேசுவின் அவனாலையும் உலக மக்கள் முழுவதும் பார்க்க பெரும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை அந்தோணி அவர்களுக்கும் நமது பங்கு மக்கள் சார்பாக நன்றியின் அடையாளமாக இந்த பொன்னாடை போர்த்தி நமது நன்றியையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். சிறப்பாக இந்த நாளிலே லூர்து மாத அன்பியம் சிறப்பாக அழகாக முன்னுரை, மன்றாட்டுக்கள், காணிக்கை பவனி எல்லாம் சிறப்பு செய்திருக்கிறார்கள். அதேபோல இந்த விழாவுக்கு சிறப்பாக உதவி செய்தவர் மரக்கடை ஆரோக்கியராஜ் அவரது குடும்பம். எனவே இவர்களுக்கும் நமது நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை கரங்கள் தட்டி நம்ம எல்லோரும் தெரிவிப்போம். இப்பொழுது இறுதி ஜெபம் செய்து நிறைவான ஆசிரை பெற்று பவனியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு தங்கி உங்களுக்கு நற்சுகமும் நல்லாசீரும் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.
ஆ